வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கடைசி வீடியோவில் கூலும்ஸ் லாவை பற்றி பார்த்தோம். கூலும்ஸ் லா எப்படி ஒர்க் ஆகும், ஜென்ரலாக ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எக்ஸாக்டாக அது எப்படி அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கான்செப்ட் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா grip கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு சால்வ் த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் whenever you are done with your concepts. இதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். Listen, the question goes like this: plus q and minus q charges are put on the diametric endpoints of a circle of diameter d. Then the force on the third charge which is on the center of the circle. சரியா? கொஸ்டினை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். எங்கே வச்சுருக்காங்க? ஒரு சர்க்கிளுடைய டயாமீட்டருக்கு மேலே வச்சுருக்காங்க. அண்ட் எந்த இடத்துல வச்சுருக்காங்க? டயாமீட்டருக்கு மேலேயும் ஆப்போசிட் சைட்ஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு சார்ஜ் வருது. இந்த சார்ஜை எக்ஸாக்டாக சென்டரில் வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமா? யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் த தேர்ட் சார்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிளுக்கு ஐ ட்ரா அ டயாமீட்டர் டு த சர்க்கிள். அவங்க சொன்ன மாதிரியே நான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு எண்டோடையும் நெகட்டிவ் சார்ஜை இன்னொரு எண்டு கூடியும் வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக சென்டரில் நான் என்னுடைய மூணாவது சார்ஜை வைக்கிறேன். ஓகே, அண்ட் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டி, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாதி d/2, இது இன்னொரு d/2, இது d/2, அது d/2. இப்போ டிஸ்டன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. Now we have to start doing the problem. என்ன ப்ரொசீஜர் நான் சொல்லியிருந்தேன், எப்போல்லாம் நீங்கள் ஒரு சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சார்ஜை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிடலாமா? மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் சொல்லணும், ஃபோர்ஸுடைய டைரக்ஷன். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், ரிப்பல் ஆகும். ஸோ இந்த சார்ஜால் எந்த சைடில் ரிப்பல்ஷன் நடக்கும்? இந்த பக்கம். ஐ வில் கால் இட் F1. ஸோ இந்த சார்ஜை ரைட் சைடில் ரிப்பல் பண்ணும். இப்போது அதே மாதிரி இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜை இப்படி அட்ராக்ட் பண்ணும், F2. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. இப்போ நான் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா மை ஜாப் இஸ் வெரி சிம்பிள். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சி, ஸோ ரெண்டு வெக்டர் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஆட் ஆகுது. F1 பார் ப்ளஸ் F2 பார், F1 பார் ப்ளஸ் F2 பார். நான் டைரக்ஷன்ஸை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்? எந்த டைரக்ஷனாக இருந்தால் என்ன, ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஆட் ஆக போகுது. உங்களோட நெட் ஃபோர்ஸும் அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ஆக்சுவலி மைண்ட் அபவுட் ரைட்டிங் த டைரக்ஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆப்ஷன்ஸ்லேயும் அவங்க டைரக்ஷனை பற்றி கன்சர்ன் இல்லை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் ஐ வில் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் F1 இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் K இன்ட்டு Q ஸ்கொயர் பை d/2 தி ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் நம்மளுடைய F1. இப்போ F2 எப்படி இருக்க போகுது? F2 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q ஸ்கொயர் பை d/2 த ஹோல் ஸ்கொயர்டு, d/2 தி ஹோல் ஸ்கொயர்டு. And now I will add them up. F net is equal to, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஸோ இது ஸ்கொயர் ஆகி மேலே 4ஆக போயிடும். ஸோ 4 டைம்ஸ் KQ ஸ்கொயர் பை D ஸ்கொயர்டு ப்ளஸ் 4KQ ஸ்கொயர்டு பை D ஸ்கொயர். They get added up to 8KQ ஸ்கொயர்டு பை D ஸ்கொயர்டு. இதுதான் உங்களுடைய
F net. The job is very easy. The job is very easy. 8k q square by d squared அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது, which leads us to the first option. Which leads us to the first option. இந்த மாதிரி தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படித்தேன், கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராமை போட்டேன், அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்காக நம்மளுடைய ப்ரோட்டோகால் தான். எந்த சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸ் வேணுமோ அந்த சார்ஜை மார்க் பண்ணேன், ஃபோர்ஸ் டைரக்ஷன்ஸ் கொடுத்தேன், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சேன். See, easy and straightforward. Okay, this is how the problem is done. இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக முன்னாடி போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், பட் ஈஸி தான். அதே ப்ரொசீஜர் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம பேசிக்கான விஷயங்களை பொறுத்து தான் இதையும் சால்வ் பண்ண போகிறோம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 2 point charges Q and 2Q are placed in air. Airனா ஓகே, நோ, எந்த மீடியமும் இன்வால்வ் ஆக போகிறதில்ல. எப்சிலான் நாட்டாகவே தான் இருக்க போகுது. at a distance d. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. and the third electric charge capital Q is kept on the line joining 2 charges. ஓகேவா, 2 சார்ஜுக்கு நடுவில் நான் கேபிட்டல் Q வச்சுருக்கேன். such that the resulting force on Q and 2Q becomes 0. அப்படி வைக்கிறதுனால ரிசல்ட்டிங் சார்ஜஸ்லாம், ரிசல்ட்டிங் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஜீரோவாக போகுது. எதனால்? இந்த கேபிட்டல் கியூவை கொண்டு வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கும்பொழுது. ஓகே, தென் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜ் கியூ ஃப்ரம் த ஸ்மால் கியூ இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் லிசன். ஒன்று கியூ, இன்னொன்று 2Q. ஓகே, இப்போ கேபிட்டல் கியூவை கொண்டு வந்து நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்க போகிறேன். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டி, அண்ட் நான் இங்கே வைக்க போகிறேன்னு வச்சுப்போம் நம்மளோட கேபிட்டல் கியூவை. ஸோ இப்படி இந்த கேபிட்டல் கியூவை நான் இங்கே வைக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, த நெட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு கோ 0. தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. த நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நல் பாயிண்ட்டுன்னு பேர். புரியுதா? ஒரு சார்ஜிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி நான் ஒரு சார்ஜ் வைக்கிறது மூலமாக மொத்த சிஸ்டமுடைய நெட் ஃபோர்ஸும் 0 ஆக போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் நல் பாயிண்ட். சரியா? நல் பாயிண்ட்னா நெட் ஃபோர்ஸ் 0. நீங்கள் எங்கே வேணால் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, அது 0வாக தான் இருக்கும். அதுதான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் தட். அண்ட் அவங்களுக்கு என்ன வேணுமா? டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜ் Q ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஆஃப் சார்ஜ் கேபிட்டல் Q ஃப்ரம் ஸ்மால் q. அந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஐ வில் கால் இட் x. ஐ வில் கால் திஸ் x. அப்போ இன்னொரு டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும்? d minus x ஆகிடும். ஃப்ரம் ஹியர் ஐ வில் ஸ்டார்ட் மை கால்குலேஷன். எப்படி நான் கால்குலேஷன் போட போகிறேன்னா, லிசன், ஈஸியாக தான் போடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நான் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பேன். இந்த இடத்துல நான் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா ஐ வில் புட் இட் டு 0. ஏன்? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்களே. இட் இஸ் கோயிங் டு பிகம் 0. இட்ஸ் அ நல் பாயிண்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபாலோ த சேம் எக்ஸாக்ட் ப்ரொசீஜர். அகெயின் ஃபர்ஸ்ட் லைன் போட்டுடுவேன். பாசிட்டிவ். திஸ் இஸ் கோயிங் டு கெட் ரிப்பல் டு த ரைட். இந்த பக்கம் ஐ வில் கால் இட் F1. அதே மாதிரி இந்த சார்ஜை வந்து இது லெஃப்டில் ரிப்பல் பண்ண போது ஐ வில் கால் இட் F2. இது F1. அண்ட் நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது F1 ஒரு டைரக்ஷனில் இருக்குது, F2 இன்னொரு டைரக்ஷனில் இருக்குது. they get subtracted. So they get subtracted. Listen what I am going to do now. F net equal to F1 minus F2. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பாசிட்டிவ் டைரெக்ஷன் இருக்கும், இதுக்கு நெகட்டிவ் டைரெக்ஷன் இருக்கும். ஸோ நான் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சைன் வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே அதை சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ
What is F1? K into Q into capital Q by X squared. K into capital Q into small q by X squared minus K into 2Q times capital Q by D minus X the whole squared. Easy. Left la F net. Left la F net. Okay. நான் என்ன சொல்லிட்டேன், your F net is going to go 0. ஏன்னா நான் null point search பண்ணிட்டுருக்கேன். I'll bring it to 0. இதை நான் இந்த பக்கம் கொண்டு வருவேன். கொண்டு வரும்போது 2kq into capital Q by D minus X the whole squared is equal to kqq by X squared. பாருங்க, kqq cancel ஆயிடும். cancel ஆன பிறகு everything else is going to be the same. everything is going to be the same. என்ன பண்ண போறேன், rearrange பண்ணுவேன். just rearrange பண்ண போறேன். ஏன்னா நான் x தாமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, distance of the charge capital Q from charge Q என்னன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், x பண்ணியிருக்கேன். அந்த x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். for that I am going to rearrange. 2 is equal to d minus x the whole squared by x squared. root எடுங்க. root 2 is equal to d minus x by x. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸை நான் ரெண்டுத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணால் root 2 is equal to d by x minus 1ன்னு வந்துடும். மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வருவேன். மைனஸ் 1 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். என்ன ஆகிடும், root 2 plus 1 is equal to d by x. So root 2 plus 1 is equal to d by x னு வருது. இப்போ நமக்கு இங்கே தேவை x தான். ஸோ நான் cross multiply பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ பாருங்க, x is equal to d by root 2 plus 1. d by root 2 plus 1. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஆப்ஷனில் அது இருக்கா பாருங்க, d by root 2 plus 1 இல்லை, d by root 2 minus 1 தான் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு தான் நினைப்பாங்க. எல்லாமே நம்ம கரெக்டாக தான் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலும் என்னால் ரீச் பண்ண முடியல ஆன்சரை. இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போகணும். லிசன், காஞ்சுகேட் எடுங்க. ரூட் 2 மைனஸ் 1ஆலையும் ரூட் 2 மைனஸ் 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, root 2 minus 1 into d divided by root 2 the whole squared minus 1 squared. a squared minus b squared formula, where x is equal to root 2 minus 1 into d by 2 minus 1. So x is equal to root 2 minus 1 into d. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பாருங்க. So this is how the problem is being done. So கடைசியாக இந்த காஞ்சுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஞ்சுகேஷன் தான் இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதே. ஸோ எப்பயுமே நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிட்டு அது நம்ம ஆன்சரில் இல்லைன்னா யூ ஷுட் நாட் ஹெசிடேட். ஓகே, நம்ம போட்டது கரெக்ட் தான். ஸோ அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை ரீச் பண்ணுறதுன்னு பார்க்கணும். தட் இஸ் வாட் ஐ வாஸ் டீச்சிங் ஹியர். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். திஸ் இஸ்